Hello friends, welcome to Sarah's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்து சப்பாத்தி. இத வீட்லயே சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி செய்யறதுக்கு நான் 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மினிமம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது ½ அன் ஹவர் இப்போ ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு மேலே தடவிட்டு இது ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். இதை மடிச்சு விட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் நிறைய லேயர்ஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி 6 சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ குட்டி குட்டி பீசஸாக பிச்சுக்கலாம். இதை விட இன்னும் சின்ன பீசஸாக வேணும்னாலும் நீங்கள் பிச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இதை நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், அப்போ ஈவனாக கிடைக்கும். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக பத்தும். இப்போ எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். சால்னா சேர்த்தாததுனால நான் இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் சால்னா சேர்த்துற மாதிரி இருந்தால் 2 தக்காளி சேர்த்துனாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு முட்டை பாதி வெந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கணும். அப்போ தான் சப்பாத்தி கூட அந்த முட்டை மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக வரும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா கரண்டி வச்சு கொத்துவாங்க. பட் வீட்டில் நம்மளால் அப்படி செய்ய முடியாது. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுவிட்டோம்னா நம்ம கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்து சப்பாத்தி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க. அப்படியே உங்களுக்கு வேணும்னா சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.